வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.1ல 5வது கணக்கு. சாய் உயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தினுடைய உயரத்தை கணக்கிடவும். இப்போ நம்மளுக்கு கூம்பு வடிவ கூடாரம், அதனுடைய சாய் உயரம் கொடுத்துட்டாங்க. சாய் உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மீட்டர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவல் படி தீர்வு சாய் உயரம் எல் கொடுத்துருக்காங்க. எல் ஈக்குவல் டு எவ்வளோனா 19 மீட்டர் மற்றும் ஒரு நபருக்கு தேவையான பரப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நபருக்கு தேவையான பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 உள்ளனர். அப்படின்னு இப்போ 4க்கு தேவையான பரப்பு நம்மளுக்கு வேணும். இப்போ தேவையான பரப்பு ஈக்குவல் டு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்டு ஒரு நபருக்கு தேவையான பரப்பு எவ்வளவு 22 மீட்டர் ஸ்கொயர். இப்போ தேவையான பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த அடிப்புறம் அப்படிங்கிறப்போ எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம். இப்போ வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டு 22 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பையினுடைய மதிப்பு 22 பை 7 இன்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டு 22. ஸோ இப்போ இங்கே 22 கேன்சல் ஆயிரும். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த 7 அப்படிங்கிறப்போ வகுத்தலேருந்து இந்த சைடு வரும்போது எப்படி வரும்னா பெருக்கலாக வரும். அப்படின்னா இப்போ இதுலேருந்து ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு 4 28 மீட்டர். இப்போ நம்மளுக்கு ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு கிடைச்சிருச்சு. ஹச் உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் உயரம் மற்றும் ஆரம் தெரியும். இப்போ சாய் உயரம் மற்றும் ஆரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு உயரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒன்று இருக்குது. சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறேன். இருபுறமும் வர்க்கப்படுத்த. இப்போ இருபுறமும் வர்க்கப்படுத்த அப்படிங்கிறப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கப்படுத்தினோம்னா இந்த சைடு எல் ஸ்கொயர்டுனும் இந்த சைடு ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். இதுலேருந்து எல்னுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 28. இப்போ எனக்கு தேவை வந்து ஹச்சினுடைய மதிப்பு ப்ளஸ் 28 ஈக்குவல் டு இந்த சைடு வரையில மைனஸ் 19 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 மைனஸ் 28 ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 361 28 போச்சுன்னா 333. இப்போ ஹச் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 333க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 333க்கு வர்க்கம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே லாஸ்ட்லேருந்து ரெண்டு டேர்மாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கம் எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே 33 இங்கே என்ன இருக்குது 3. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்க்கம் 3க்குள்ளே இருக்கக்கூடிய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இங்கே 1 இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3ல் 1 போச்சுன்னா 2. மேலே இருக்கக்கூடிய 2 டேர்ம் என்னது 333. இப்போ 233 வந்துருச்சு. கண்டிஷன் எப்போதுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2. இப்போ நான் இங்கே என்ன நம்பர் எடுக்கிறேனோ அதே தான் மேலே எடுக்கணும். அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பரோட பெருசாக போகக்கூடாது. நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது எடுக்கலாம். 8 எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இன்டு 8 மல்டிப்ளை பண்ணும்போது 224 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ல் 4 போச்சுன்னா 9. இப்போ இந்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோ வேணாலும் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு ரூட் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 2 டேர்ம் மட்டும் கீழே கொண்டு வரலாம். இப்போ நான் 2 ஜீரோ கீழே கொண்டு வந்துடுறேன். கண்டிஷன் 2ன்னு சொல்லியாச்சு. 8 2s are 16. பேலன்ஸ் என்னது 1 + 2 3 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ அடுத்து நான் ஒரு நம்பர் நான் பாயிண்ட்லேருந்து எடுத்ததுனால அடுத்த நம்பர் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் எடுக்கலாம். இங்கே 2 எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 724 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேர பண்ணிக்கிடுவோம். இங்கே 9 இங்கே என்ன வரும் 10. 10ல் 4 போச்சுன்னா 6. 9ல் 2 போச்சுன்னா 7. இங்கே என்ன இருக்கும் 8. 8ல் 7 போச்சுன்னா 1. இப்போ மேலேருந்து எத்தனை ஜீரோ 2 ஜீரோ கீழே கொண்டு வரணும். கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம் 2. 2 4 6 3. இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ நான் இங்கே என்ன எடுக்கிறேன்னா 4. இங்கே என்ன பண்ணலாம் 4 எடுக்கலாம். இப்போ 3644ஓட 4 பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 14576 அப்படிங்கிறது வரும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே பேரோ பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 9 இங்கே 10 இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. 10ல் 6 போச்சுன்னா 4. 9ல் 7 போச்சுன்னா 2. 5ல் 5 போச்சுன்னா 0. 4ல் 7 போச்சுன்னா 3.
மேலேருந்து எத்தனை ஜீரோ, 2 ஜீரோ கொண்டு வந்துடலாம். இண்டு 2 4 2 8 4 6 3. இப்போ இங்கே ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அதே நம்பர் தான் எடுக்கணும். இப்போ என்ன நம்பர் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ். இப்போ இதை 8 எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 291904 அப்படிங்கிறது வரும். ஸோ போதும். இப்போது ஹச் ஈக்குவல்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்னுடைய மதிப்பு அதாவது ரூட் 333 அப்படிங்கிறப்ப 333 மதிப்பு என்ன வருது, 18.248. நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய அங்கிட்டு வரக்கூடிய நம்பர் 5ஓட பெரிய நம்பர் வந்துச்சுன்னா 1ன்னு எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க டேர்மோட ஆட் பண்ணிடுவோம். இதை ரவுண்டாக பண்ணும்போது 18.25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இப்போ நம்மளுக்கு கூம்பு வடிவ கூடாரத்தினுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.25 சென்டிமீட்டர் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து என்னென்னா மீட்டர்.